நடிகர்களையும் ரசிகர்களையும் இணைக்கிற ரிலேஷன்ஷிப் தான் சினிமா. நம்மளோட வாழ்க்கையிலையும் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த என்டர்டெயின் பண்ணுற ஸ்டார்ஸ் இங்கே வந்து மனசு திறந்து பேசுவாங்க. இதுதான் நட்புடன் அப்சரா. சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நிறைய பேர் ஃபேமஸ் ஆவாங்க. ஆனால் இவர் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமா தான் சினிமாவுக்கு வந்தார். மெரினாவில் குதிச்சு எதிர்நீச்சல் பண்ணியிருக்காருங்க இந்த சூப்பர் ஹீரோ. ப்ளீஸ் வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட் சிவகார்த்திகேயன். சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கீங்க. அப்படியா? தேங்க்ஸ். பிஸியாக போயிட்டுருக்கா ஒர்க்? ஏதோ அப்படியே ஓடிட்டே இருக்கு. நீங்கள் வந்து ஒரு டிவி ஆங்கராக இருந்துட்டு யூ பிகம் அ ஹியூஜ் ஆக்டர், சூப்பர் பிஸி. ஹவு டிட் தட் ஹேப்பன்? இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஒரு ஆங்கர்லேருந்து இந்த சீட்டுக்கு வரதுன்றது கம்மி தான். பட் இதனுடைய ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் நிறைய என்ஜாய் பண்ணுவோம். நிறைய லேர்னிங் ப்ராசஸ் தான் நிறையா இருந்தது. ஏன்னா ஆங்கர்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே வந்து உட்காந்து பிறகு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்டு நிறைய பொய் சொல்லணும். இப்போ சொன்னீங்கல்ல, நான் உள்ளே வரும்போது யங், எனர்ஜெட்டிக், டைனமிக், இந்த மாதிரிலாம் நம்ம இஷ்டத்துக்கு சொல்லணும். நிறைய பேர் நம்ம பியூட்டிஃபுல் அப்படிலாம் சொல்லணும், டேலண்டட்னு சொல்லணும். இப்போ நீங்கள் வேறு வெளியில்லாமல் அதெல்லாம் சொன்னீங்க. ஸோ இதில் நீங்கள் யங்காக தான் இருக்கீங்க, டைனாமிக்காகவும் இருக்கீங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ஓகே மேபி நீங்கள் உண்மை பேசுனீங்க போல. இல்லை, பட் இந்த மாதிரி ஆரம்பிச்சதான் ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் ஹாப்பி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேருந்து இங்கே வந்ததுன்றது சந்தோஷமாக இருக்குது. திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒன்று ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நல்ல க்ரூமிங் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு ஆங்கராக பார்க்கும்போது இப்போ பார்க்கும்போது நல்ல பலன்னு இருக்கீங்க. என்ன பண்ணியிருக்கீங்க? நிறைய செலவாகுது ஆக்சுவலாக பேசிக்காக. ஸோ எந்த மாதிரி க்ரூமிங் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஒரு க்ரூமிங்கும் இல்லை ஆக்சுவலாக. முன்னாடி நிறைய சுற்றுவோம் இஷ்டத்துக்கு. டைமிங்லாம் தூங்குற டைமிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அது அப்படியே கரெக்டாக ஷெடியூல் பண்ணி இந்த டைம் தூங்கணும், இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு அந்த டயட்டிங்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவர் எப்படி தான் நம்ம நம்ப வைக்கிறது ஹீரோ அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணுறது. என்ன டெய்லி ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறீங்களா? அப்படியா? ஆப்பிள் ஜூஸ் பக்காவா. ஆப்பிள் ஜூஸ்ங்கிறது மஸ்ட் ஆயிடுச்சு இப்போ. ஆப்பிள் ஜூஸ் கொண்டா அப்படின்னு அந்த மாதிரி. ஆப்பிள் ஜூஸா அது ஏதாவது கலந்துருக்குமா? இல்லை வெறும் ஆப்பிள் ஜூஸ் தான். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்க சொல்கிறேன், குடிச்சு பாருங்க. ஆப்பிள் ஜூஸ் மட்டுமே. வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? க்ரூமிங்காக? ஓகே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நோஸ் கரெக்ஷன், சீக் கரெக்ஷன் எல்லாம் ஒன்றும் பண்ணல? ஒரு கரெக்ஷன் யாரையும் கரெக்ட் பண்ணல, எதையும் கரெக்ட் பண்ணல. ஆமா, நிறைய பேர் உங்களை கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்களே இண்டஸ்ட்ரியில. நீங்க வேற. சம்டைம்ஸ் ஹீரோயின்ஸ் ஃப்ளர்ட் பண்ணுவாங்க இல்லையா இண்டஸ்ட்ரியில? ஆமா, ஹீரோனா ஒரு சான்ஸ்க்காகவோ இல்லைன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு ஃப்ளர்ட்டிங், ஹெல்த்தி ஃப்ளர்ட்டிங் இருக்கு இண்டஸ்ட்ரியில. அது நீங்க டினை பண்ண முடியாது. இல்லை, நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறீங்க. எனக்கு ஸ்கிரிப்டில் ரொமான்ஸ் சீனே வைக்க மாட்டாங்க டேரக்டர். யார் எதுக்கு பாவனுக்கு அப்படியே காமெடி பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்றது. பட் இப்போ தான் அப்படியே அந்த ரொமான்ஸ் அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் வரும். ஸ்கிரிப்டில் இப்போ தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஸ்கிரிப்டில், படத்தில், கதையில் நான் அப்படியே கிளியராக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க உங்கள் கொஸ்டின். ஆக்ட்ரஸ் உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா நிறைய ப்ளஷ் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அது ஏன்? அது ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டவுட் வரும், நம்மளை கலாய்க்கிறாங்களா உண்மை தான் சொல்கிறாங்களா அப்படின்னு. ஆப்வியஸாக ஒரு பொண்ணு வந்து சொல்லும்போது என்ன சொல்ல முடியும், அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை திருப்பி நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அதுதான் வரும். அப்படி தான். அப்போ அந்த ஒரு டைம் தான் வரும் நமக்கு அந்த ப்ளஷ்ஷு, ஷை, அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு டைமில் தான் வரும். அது ரேராக நடக்கிற ஒரு விஷயம். பட் அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் இருக்காங்க இல்லையா? ஓ காட். சில பேர் இதெல்லாம் நோட்டீஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, சிவானா ஒரு பொண்ணு பார்த்தாலே அப்படியே ஒரு ப்ளஷிங், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ்ன்னு வாங்க இல்லையா? ஸோ அதான் தான் கேட்டாங்க. அது பொண்ணு பார்த்தோன்னே தானாக வந்துடும். அப்படியா? சூப்பராக பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் ஹியூமருக்கும் விட்டுக்கும் ஒரு சரியான மேட்ச் என் ஃப்ரெண்டை கூப்பிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட். உங்களுக்கெல்லாம் அவங்க வந்து நீலாம்பரின்னு ஃபிக்ஸ் ஆகிருப்பீங்க. பட் டு மீ ஷி இஸ் ஆல்வேஸ் ராம்சு, ரம்யா கிருஷ்ணன். எவ்வளோ வயசானாலும் உங்கள் அழகும் ஸ்டைலும் கொஞ்சம் கூட குறையிலையே, எப்படி? தேங்க்யூ. அது கூடவே பிறந்தது. So how do you maintain like this, da? Like நிஜமாவே தெரியல, அது தானா அமைஞ்சிடுது. அதெல்லாம் கேட்கக்கூடாது. இப்போ I have to ask you one thing, okay? நீங்க எந்த ரோல் பண்ணாலும் அந்த ஒரு எட்ஜ், ரம்யா கிருஷ்ணன் எட்ஜ்னா அந்த ஒரு செக்ஸ் அப்பீல்னு சொல்லலாம், சென்சுவாலிட்டின்னு சொல்லலாம். How do you maintain that? நீங்க ஒரு அம்மன் ரோல் பண்ணாலும் இல்லைன்னா ஒரு சீரியஸ் ரோல் பண்ணாலும். அம்மன் ரோல்ல சென்சுவாலிட்டியா? சென்சுவாலிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு எட்ஜ், ஒரு no, that you always have that edge. I mean, whatever you do, அந்த ஒரு you have that எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லலாம். அது வந்து பார்க்குறவங்க கண்ணோட்டத்தில் இருக்கு. ஆக்சுவலாக அவங்க அப்படியே பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ யூ டூயிங் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம், ஒரு வாப்பிங் சம் வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நிஜமா? அது வாப்பிங்கா இல்லையான்னு இது அப்புறம் பார்த்துக்கலாம். இவங்களோடலாம் கம்பேர் பண்ணால் அதெல்லாம் ஜுஜுபி. நீங்கள் என்ன இப்போ 2.5 கோடி ரூபா வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? நான் தான் உங்கள்கிட்ட அப்பயே சொன்னேன், நல்லா ஜாஸ்தியாக சொல்லுங்க செஞ்சு.
இப்படி மழுக்கலாம் நல்லா இருக்குது. ஒரு 10-20 அந்த மாதிரி சொல்லுங்க. எங்களுக்குலாம் நடிப்பு தான் முக்கியம், பணம்லாம் செகண்டரி. அப்படியா? அதானே? அப்படிதான். நீ வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சதே பெரிய விஷயம். ஸோ இதுல பணம்ன்றது அது செகண்டரி தான். அதான் நான் சொல்லணும். வந்தா வரும் இல்லைன்னா இல்லை. ஆமா, சில நேரத்துல வராம கூட போவோம். For me what? No, வராம கூட போறது. ஆமா, நிறைய இடத்துல சில செக்லாம் இப்படி போட்டீங்கன்னா ஷோயப் அக்தர் பாலோட பயங்கரமா போன்ஸ் ஆகும். அந்த மாதிரி அதெல்லாம் யார் கேட்கறது? You know each other before இல்லையா? மேம் பத்தி சொல்லியே ஆகணும். அவங்க வந்து ஒரு ஷோ இல்ல மேம், இது உங்கள்கிட்ட நான் சொல்லல கரெக்டா. இது நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவங்க ஷோ வந்து அவங்க ஜட்ஜா இருந்தாங்க, நான் அதுல ஹோஸ்டா இருந்தேன். ஃபுல்லாக அந்த ட்ரில் பரேடு எல்லாமே நடக்கும். ஆடு அப்படின்னா நான் ஆடுவேன். அதெல்லாம் சகஜமாக நடக்கும். பட் ஒரு எபிசோட் டைமில் வந்து அவங்க சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 10 வீக்ஸ்லாம் நடந்துருந்தது. அந்த வீக் தான் சொன்னாங்க, கூடிய சீக்கிரம் சிவா நீ வந்து உனக்கு சினிமாவில் நல்ல சான்ஸ் வரும், நீ சினிமாவில் இருப்பேன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி 5th டே நான் படம் கம்மிட்டேன். வாவ். நமக்கு என்ன சினிமா சான்ஸ் கிடைக்க போது, அவங்களுக்கு நல்ல பேராவது நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம். பட் 5th டே வந்து நான் படம் கமிட் ஆனேன். பட் அது வந்து அவங்க சொன்னது எனக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, அவங்க உண்மையிலேயே அதை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கு தேங்க்ஸ் மேம். ஃபர்ஸ்ட் அது வந்து என் வாயில வந்து நீ பண்ணதெல்லாம் பார்த்து தானா வந்தது. அந்த வேர்ட்ஸ் இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்பான்டேனியஸ். he was so talented on the showல. you know, என்ன பண்ண சொன்னாலும் he will not be offended. But immediate witty or answer, and he would just take the show to another level. So the chemistry கூட it's very important இல்லையா, that you have to get along. அதுதான் கெமிஸ்ட்ரினா அப்ப கெமிஸ்ட்ரி நல்லா இருந்ததுனே சொல்லலாம். இது என்ன கெமிஸ்ட்ரி? ஏதோ ஒன்னு ஷோ கெமிஸ்ட்ரி. அது யாருக்குமே தெரியாது மேம். கெமிஸ்ட்ரினா என்ன, அதுக்கு டெஃபினிஷன் யாருக்கும் தெரியாது. ஒரு கெமிஸ்ட்ரின்டா என்னன்னு அப்படி நினைக்கிறது. ரம்யா, நீங்க வந்து நிறைய அம்மன் படம் பண்ணிருக்கீங்க இல்லையா? எத்தனை அம்மன் படம் பண்ணிருக்கீங்க? 15, 16, 17. வாவ். அம்மோருன்ற படம் தான் அம்மன் தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு. தெலுங்குல அம்மோரு. அதுதான் மேட் மை அம்மன் கேரக்டரே ரொம்ப பாப்புலரா. அதுக்கு முன்னாடி I've already acted in 3 films as அம்மன். இன்ஃபேக்ட் விட்லாச்சாரியாரோட கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். That's like seriously as அம்மன். Did people come and fall on your feet, pray to you and all? அப்படியா? ஒரு வாட்டி எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அன்னபூர்ணா ஸ்டுடியோல I was shooting. ஒரு group of old ladies நடக்க கூட முடியல, அப்படியே வந்துட்டாங்க. வந்து அம்மார் தள்ளி அப்படியே கால்ல வந்து ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து தலை சுத்தி நான் உள்ள போறேன். டக்குன்னு ஒரு உண்டியல் ஓபன் பண்ணிருக்கேன் மேம் பக்கத்துல. நான் வந்து அதான் பண்ணிருக்கேன். நான் இருந்திருந்தேன்னா உண்டியல் ஓபன் பண்ணி ஜர்கண்டி நாம் ஜெபம். So like that. சிவா, நீங்க வந்து நிறைய பிரேக்ஸ் எல்லாம் சொல்லிருப்பீங்க உங்க ஷோல. ஏன் ஷோல நீங்க இப்ப பிரேக் சொல்லுங்க. யார மாதிரி சொல்லணும்னு சொல்லுங்க. ஐயா நீங்க இங்கே ஆரம்பிச்சீங்க. யார மாதிரி? சரி, ரம்யா கிருஷ்ணன் சொன்னா எப்படி இருக்கும் பிரேக்? ஐயோ அப்படிலாம் பண்ணி காமி. வாய்ஸ்லாம் அப்படிலாம் வராது. ஆக்ஷன் பண்ணுங்க. ஆக்ஷன்லாம் அவங்க பிரேக்லாம் சொன்னது இல்லையே. நான் இப்ப அவங்கள மாதிரின்னு சொல்லி பண்ணா என்ன பிரேக் பண்ணுவாங்க, அது வேற. சோ நான் பிரேக்லாம் நான் சொல்றதெல்லாம் எதுவும் இல்ல. சிவா ஸ்டைல்ல பிரேக் சொல்லிட்டேன். அதான் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் பிரேக்? 2 minutes பிரேக் கொடுங்க. 2 minutes டைம் எடுத்துக்க. நான் இந்த காஃபிலாம் சாப்பிட்டு ரெடியா இருக்கும். பட் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நாங்க பேச போறோம். அதானே? கரெக்ட். அதே தான் பேச போறோம். டேக் a break.